வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா தொடர்ந்தும் பயங்கரமாகவும் சரிஞ்சிட்டே இருக்கு. 1,17,000 நம்மளுக்கு டக்குன்னு 1,04,000 வந்திருக்கு. இது மேற்கொண்டு தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் தொடர்ச்சியாக உருவாகிட்டே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுது. இது என்னென்ன வாய்ப்புகள், எவ்வளோ சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 24 தங்கம் 1 கிராம் 14,691 காணப்பட்டது. 109 ரூபாய் சரிவில் காணப்படுது. 8 கிராம் 1,14,328 872 ரூபாய் ஒரே நாளில் சரிஞ்சு காணப்படுது. 10 கிராம் 1,42,910 இன்று மட்டும் நமக்கு 1,090 ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது. 100 கிராம் 14,29,100 10,000 ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுது. அதுவும் 10,900 சரிவில் காணப்படுறதில்ல. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா சரியறதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னா 2,000 சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் 4,000 5,000 வரை சரிய வாய்ப்புகள் இருக்குது. அதே வேளையில் 24 தங்கத்தோட விலை 1 கிராம் 13,100 ரூபாய், கிராமுக்கு 100 ரூபாய் சரிவோடு இருக்கிறதில்ல. சவரன் விலை 1,04,800 நமக்கு 800 ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது. 10 கிராம் 1,31,000 1000 ரூபாய் சரிவில் காணப்படுற வேலையில் 100 கிராம் 13,10,000 ரூபாயை 10,000 அப்படிங்கிற சரிவில் காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்தும் தாறுமாறாம். இதே போல் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 22 தங்கத்தோட விலையானது மேற்கொண்டு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 1,500 1,800 சரிவுன்னு பார்க்குறப்போ 4,000 4,700 800 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. இதே வேலை நீங்கள் குறைவான விலையில் தங்கம் வாங்கணும்னா 18 கேரட்டில் வாங்க முடியும். அதோட 1 கிராம் 10,940 110 ரூபாய் சரிவில் காணப்படுது. சவரன் விலையை பொறுத்தவரை நம்மளுக்கு 87,520 880 ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்தும் தாறுமாறாம். இதே போல் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 10 கிராம் 1,09,400 1,100 ரூபாய் அப்படிங்கிற சரிவோடையும் 100 கிராம் 10,94,000 ரூபாயாக காணப்படுது. நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 11,000 ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியோட இது மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக இருக்குது. இது மேற்கொண்டு 90,000 குறைந்தபட்சமாக 82,000 83,000 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக 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 அதிகமாக காணப்படுது. இதே வேளை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இது போல் தொடர்ந்து சரியறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலையாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அவுன்ஸ் $4,000 கீழே சரிஞ்சிருச்சு. இது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. வருடத்தோட தொடக்கத்திலையும் நடுப்பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அவுன்ஸ் $5,200 வரைக்கும் போனது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல சரிவில் காணப்படுது. அதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு இப்படியே சரிஞ்சுன்னா இது $3,500 $3,600 $700 கீழே போக வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் இப்படி நடக்கிறப்ப என்னாங்கன்னா இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கவில்லை. அமெரிக்க டாலரின் மதிப்பு திடீர்னு 95 ரூபாயை கடந்திருக்கு. இதுவும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு மேற்கொண்டு ஆதரவாக இருக்க போகுது.